ஹலோ காய்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, சாட் ஜிபிடியில் யூடியூப்க்காக ஐடியா ஜென்ரேட் பண்ணுறது எப்படி. நம்ம நிறையா யூடியூப் வீடியோஸ் பண்ணுறோம். பட் தொடர்ந்து பண்ணும்போது என்ன ஐடியாவில் பண்ணுறது, எனக்கு ஐடியா இல்லையே, அதை எப்படி சர்ச் பண்ணுறது, கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா, யூடியூப் ஐடியா நீங்கள் சாட் ஜிபிடிலேருந்தே சர்ச் பண்ணிக்கலாம். அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஜஸ்ட் நம்ம வந்துட்டு ஐடியா மட்டும்தான் க்ரியேட் பண்ண முடியும், ஹோல் வீடியோலாம் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் பண்ணீங்கனாலும் அது வந்துட்டு நம்ம எஸ்பிஓ டாஸ்க்கு அக்செப்டும் ஆகாது. ஏன்னா நம்மளோட ஓன் வாய்ஸில் கொடுக்கணும், நம்மளுடைய ஸ்பான்சர் கண்டென்ட் நம்ம எடிட் பண்ணணும். ஸோ அதனால சாட்ஜிபிடி வீடியோஸ் க்ரியேட் பண்ணவும் பண்ணாது. ஸோ நம்ம ஒன்லி ஐடியா மட்டும்தான் எடுக்க போகிறோம். ஐடியா இல்லை அதுக்கான ஸ்கிரிப்ட் என்ன மாதிரி பேசுகிறது, அந்த பேசுகிற ஸ்கிரிப்டை நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அது மட்டும் எப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி சொல்கிறேன். ஸோ சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. சாட் ஜிபிடி இந்த மாதிரி தான் இருக்கும், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஃபோன்லேயும் இருக்குது, ஆப் ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சாட் ஜிபிடியில் வந்துட்டு நம்ம ப்ராம்ப்ட்ஸ் கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி நான் ப்ராம்ப்ட் வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ப்ராம்ப்ட் ஆல்ரெடி நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், யூடியூப் ஐடியான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது வந்துட்டு அந்த ப்ராம்ப்ட் வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணுறதுக்கு விண்டோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா லேப்டாப்பில் விண்டோஸ் கீ ப்ளஸ் வி விண்டோஸ் ப்ளஸ் வி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளிப் போர்டு ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு நீங்கள் நிறையா அந்த செஷன் ஃபுல்லாக ஒரு அப் டு 20 கீ கிளிப் போர்டு வந்துட்டு 20 ஐட்டம்ஸ் வந்துட்டு நீங்கள் காப்பி பண்ணுறது எல்லாமே அதில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் ப்ராம்ப்ட்டு. நான் வந்துட்டு ஃபுல்லாக கொடுத்துட்டேன், காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ என்டர் கொடுக்குறோம். என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம என்ன கீவேர்டு, நமக்கு ஐடியா க்ரியேட் பண்ணுறோம்ல, என்ன ஐடியா நமக்கு வேணும், ஒரு பர்டிகுலர் ஏதாவது ஒரு கீவேர்டு கேட்கும். இந்த கேட்டகரி ரிலேட்டடாக எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னோன்னா அதுவே வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கிறது என்ன அப்படின்னா பிரியாணின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ பிரியாணின்னு இருக்குது. ஸோ பிரியாணின்னு மட்டும் நம்ம கொடுக்குறோம். நம்ம தமிழில் தான் கொடுக்குறேன், பட் இருந்தாலும் வந்துட்டு இந்த ப்ராம்ப்ட் வந்துட்டு நான் ஓனாக கண்டுபிடிச்ச ப்ராம்ப்ட்லாம் கிடையாது. நான் கூகுள் சர்ச் பண்ணி எடுத்த ப்ராம்ப்ட் தான். இது வந்துட்டு ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் தருது. நோ ப்ராப்ளம், நம்ம லாஸ்ட்டில் வந்துட்டு தமிழுக்கு நமக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஹெட்டிங்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு கொடுக்குது. இங்கே பாருங்கள், ட்ரெடிஷ்னல் பிரியாணி வெரைட்டிஸ்ன்னு இருக்குது, ஃபியூஷன் பிரியாணி, ஹெல்த்தி பிரியாணி ஆல்டர்னேட்டிவ்ஸ், பிரியாணி ஃபார் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ், பிரியாணி டிப்ஸ் ட்ரிக்ஸ் அண்ட் ஹேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 5 ஹெட்டிங் கொடுக்குது. இதிலேருந்து ஒரு பர்டிகுலர் ஹெட்டிங் வந்துட்டு அடுத்து சூஸ் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ செகண்ட் வந்துட்டு எதை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம ஏதோ ஒன்று இப்போ நம்ம ரீட் பண்ணி பார்க்குறோம். நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தோம்னா இப்போ பிரியாணி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்கே போகும். இப்போ பிரியாணி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லேயே வந்துட்டு இதையே வந்துட்டு நான் காப்பி பண்ணி இந்த கேட்டகரியில் எனக்கு ஐடியா கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். ஸோ அதையே வந்துட்டு நான் கொடுக்குறேன். ஸோ அடுத்த ப்ராம்ப்டில் வந்துட்டு அதுக்கான ஹெட்டிங் வித் டார்கெட் கீவேர்டோட கொடுக்கும். ஸோ இந்த ஹெட்டிங்கில் தான் வந்துட்டு நம்ம யூடியூப் வீடியோ பண்ண போகிறோம். ஸோ நமக்கு ஹெட்டிங் கிடச்சிரும், டார்கெட் கீவேர்டு கிடச்சிரும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், 20 டைட்டில், வீடியோ டைட்டில் வித் டார்கெட் கீவேர்டோடு நமக்கு வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுலேருந்து ஒரு டைட்டில் நம்ம வந்துட்டு சூஸ் பண்ண போகிறோம். என்ன சூஸ் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒன்று எடுப்போம். ஓகே, ஸோ ஹவு டு மேக் பிரியாணி ஃபாஸ்டர், இல்லை டாப் 5 இன்க்ரீடியன்ட்ஸ் டு எலிவேட் தி ஃப்ளேவர் ஆஃப் யுவர் பிரியாணி. ஸோ இதை எடுக்கலாமா? ஓகே, ஸோ டாப் 5 இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு எடுப்போம். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய டைட்டில். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் கேட்போம். ஓகேங்களா, இந்த டைட்டிலில் எனக்கு யூடியூப் ஸ்கிரிப்ட் கொடு, அந்த ஸ்கிரிப்டை பார்த்து நம்ம ஓன் வீடியோ நம்மளே மேக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்கிரிப்ட் கொடுக்குறதுக்கு ஆல்ரெடி வந்துட்டு டைப் ஓகே ப்ரொவைட் மீ யூடியூப் ஸ்கிரிப்ட் ஃபார் திஸ் டைட்டில். ஸோ அந்த டைட்டில் மட்டும் நான் காப்பி பண்ண டைட்டிலை வந்துட்டு போட்டுக்கிறேன். அடுத்து டார்கெட் கீவேர்டு என்ன நமக்கு, அதுக்கு பிரியாணி ஃப்ளேவர் என்ஹான்சிங் டிப்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட டார்கெட் கீவேர்டு. ஸோ அதையும் வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஆல்சோ ப்ரொவைட் கீவேர்ட்ஸ் டு ஃபில் மை டிஸ்கிரிப்ஷன் ஏரியா. ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஏரியாவில் நம்ம வீடியோ ரீச் ஆகிறதுக்காக நிறையா கீவேர்ட்ஸ் கொடுப்போம். அந்த கீவேர்ட்ஸையும் நீயே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சாட் ஜிபிடிட்ட கேட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு இந்த டைட்டிலில் நமக்கு ஒரு ஸ்கிரிப்ட் தரப்போகுது வித் கீவேர்ட்ஸோட. ஓகே, என்டர் கொடுத்தாச்சு.
ஸோ இப்போ வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நமக்கு வந்துட்டு யூடியூப் ஸ்கிரிப்ட் வந்துட்டு நமக்கு ரெடி ஆகுது. ஸோ பாருங்கள், நம்ம என்ன பேசுகிறோம் இங்கிலீஷில் இருக்க எல்லாமே நம்ம லேட்டராக நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன இன்ட்ரோ, நம்ம என்ன பேசுகிறோம், ingredient 1 basmati rice, ingredient 2 fresh herbs, saffron, yogurt, whole species spices. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அந்த 5 இன்க்ரீடியன்ட் வந்துட்டு அதுவே கொடுத்துருச்சு பாருங்கள். ஸோ இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இப்போ நம்ம வீடியோவில் வந்துட்டு 5 டாப் 5 தானே, டாப் 5 இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ பிரியாணி ஃப்ளேவர் நல்லா வர்றதுக்காக நம்ம என்ன டாப் 5 இன்க்ரீடியன்ட்ஸ் சூஸ் பண்ணணும், அது எதில் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ மேக் பண்ணுறோம். அந்த 5 இன்க்ரீடியன்ட்ஸ் என்னங்கிறதுமே சொல்லிடுச்சு பாஸ்மதி ரைஸ். ஸோ பாஸ்மதி ரைஸ் பற்றி நம்ம பேசலாம். அதை எப்படி சூஸ் பண்ணணும், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஃப்ரெஷ் ஹர்ப்ஸ் இருக்குது, சாஃப்ரான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான், ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு. டெஸ்கிரிப்ஷன் கீவேர்ட்ஸும் இருக்குது. ஸோ அந்த கீவேர்ட்ஸை நீங்கள் அப்படியே இங்கிலீஷாகவே காப்பி பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து நம்ம இந்த கம்ப்ளீட் ஸ்கிரிப்டே வந்துட்டு தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். அது வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ட்ரான்ஸ்லேட் இன் தமிழ் லாங்குவேஜ் அஸ் மை சேனல் இஸ் ஃபார் தமிழ் பீப்புள். ஸோ நம்ம சேனல் தமிழ் பீப்புளுக்காக தான், எனக்கு தமிழ்லேயே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். அதுவும் ரெடி ஆகுது. இங்கே பாருங்கள், போஸ்ட்டில் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு ஸ்கிரிப்ட் எப்படி வந்துருக்கு பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம், சேனல் பேர் மீண்டும் வரவேற்கிறேன், பிரியாணி ஓகே. இது எல்லாமே வந்துட்டு அதுவே ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம இதை பார்த்துட்டு நமக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரிப்ட் நம்ம கொஞ்சம் ஆல்டர் பண்ணி நம்ம சேனலில் நம்ம ஸ்டைலில் எப்படி கொடுப்போம் அப்படிங்கிறத, இது ஒரு ஐடியா தான். நம்ம ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு இது ஒரு ஐடியா தான். இதை ஒரு ஐடியாவை எடுத்துகிட்டு இதில் நம்மளுடைய ஓன் ஐடியாஸ், அதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிங்கரிங்லாம் பார்த்து இன்னும் நல்லா நம்ம வீடியோ ப்ரொவைட் பண்ணலாம். நம்ம வீடியோவும் நல்லாயிருக்கும். ஸோ எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வீடியோஸ், ஒரு ஐடியா எடுத்துகிட்டு அந்த ஐடியாவை ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ பண்ணோம் அப்படின்னா அந்த வீடியோ இன்னும் நல்லா நம்ம அவுட்புட் வந்துட்டு நல்லா கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் ஒரு சில வேர்ட்ஸ்லாம் ரொம்ப பியோர் தமிழாக இருக்கும், அதை புரிஞ்சுக்க முடியாது. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம ரீட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓகே, ஸோ இது மாதிரி 5 பொருளையும் நம்ம சொல்லிடுச்சு. டிஸ்கிரிப்ஷன் கீவேர்ட்ஸுமே தமிழில் இது பண்ணி கொடுத்து, நம்ம தமிழில் கீவேர்டையும் நீங்கள் எடுத்து போகிறதுனால போடலாம், இல்லை இங்கிலீஷில் போகிறதுனால போகலாம். அந்த கீவேர்ட்ஸ் வந்துட்டு நம்மளோட வீடியோ ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இதை நம்ம அப்படியே இதை ஒரு காப்பியாக எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு போயிடலாம். இதுதான் சிம்பிளான வந்துட்டு யூடியூப் ஐடியா எடுக்கிறதுக்கு சாட்ஜிபிட்டிலேருந்து பண்ணுற விஷயம். இப்போது வேற ஒரு ஆப்ஷன் எதாவது எடுக்கிறோம் அப்படின்னாலுமே வந்துட்டு பார்த்தோம்னா, இப்போ வேற ஒரு இதுக்கு போவோம். வேறு எது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நியூ சாட்டில் சேம் அதே ப்ராம்ப்ட் கொடுப்போம். இப்போ தீபாவளின்னா எடுத்து வச்சேன், தீபாவளினாலும் தீபாவளி நிறையா வரும், தக்காளின்னு வந்தாலும் நிறையா வரும். இப்போ தக்காளிங்கிறத நான் சர்ச் பண்ணுறேன் பாருங்களேன், எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ப்ராம்ப்ட் கொடுத்துட்டேன். இப்போ ஃபஸ்ட் எடுத்தனையும் என்ன மெயின் ஹெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும், மெயின் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்கும். இப்போ நம்ம தக்காளின்னு தரோம். ஓகே தக்காளிங்கிறது கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், தக்காளிங்கிற கான்செப்டில் எவ்வளோ ஐடியாஸ் வருது பாருங்கள். ஸோ டொமேட்டோ வச்சுட்டு ரெசிபீஸ், டொமேட்டோ டிஷ்ஷஸ் என்னென்ன ரெடி பண்ணலாங்கிற ஒரு டாபிக் இருக்குது. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃப் டொமேட்டோ இருக்குது. க்ரோயிங் டொமேட்டோஸ், வீட்லேயே தக்காளி வளர்க்குறது எப்படிங்கிறதுக்கும் ஒரு ஐடியா கொடுக்குது. டொமேட்டோ பேஸ்டு ப்ராடக்ட்ஸ், டொமேட்டோ கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு இது இருக்குது. இப்போ க்ரோயிங் டொமேட்டோஸ் இன் ஹோம் அப்படிங்கிறதே வந்துட்டு நம்ம ஒரு டாப்பிக்காக கொடுப்போம். இந்த டாபிக் கொடுத்தோம்னா இதுலேருந்து ஒரு 20 வீடியோ ஐடியாஸ் கொடுத்துரும். ஸோ வீட்லேயே எப்படி தக்காளி வளர்க்குறது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோவே வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் கீவேர்ட்ஸ் என்ன கொடுக்கணுங்கிறதும் அதை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே நம்ம தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்க போகிறோம் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி நீங்கள் எதுனாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேறு இதெல்லாம் நீங்கள் உங்களோட டாபிக் ஏதாவது இருந்துச்சுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கேட்டகரி, இன்ட்ரெஸ்ட் கேட்டகரி, குக்கிங், பியூட்டி டிப்ஸ், ஃபேஷன், ட்ராவல், நேச்சர், இந்த மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் எதுனாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ்.